கண்ணியமான விருது வழங்கும் நிகழ்வுகளின் தலைவர், சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஈஸ்வரன் அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற மதகுருமார்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற ஜனாதிபதி சட்டத்தரணி அண்ணன் தவராஜா அவர்களே, ஐபிசி குழுமத்தினுடைய தலைவர் மதிப்பானந்த பாஸ்கரன் அவர்களே, மூத்த போராளி தியாகராஜ அண்ணன் மற்றும் மூத்த போராளி கிராப்சரி நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் குயிலின் அவர்களே, அன்புக்குரிய முன்னாள் மேயர் மணிவண்ணன், பேராசிரியர் கணேசலிங்கம் ஐயா மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற போராளிகள், சகோதர சகோதரிகள், அன்புக்குரிய உறவுகள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். காலம் எவ்வளவு மாற்றமானது, காலம் எவ்வளவு வித்தியாசமானது, இயற்கை எவ்வளவு மாற்றங்களை தரும் என்பதை நான் இதிலிருந்து யோசித்தேன். நாங்கள் ஒரு காலகட்டத்திலே முன்னாள் போராளி என்று சொல்வதற்கு தயக்கம் காட்டிய ஒரு காலம் இருந்தது. 2010ஆம் ஆண்டுகளில் ஒரு தேர்தல் களத்தில் நிற்கிற பொழுது நான் கண்ட அனுபவங்களை யோசித்து பார்த்தேன். 2011ஆம் ஆண்டு பூநகரியிலே ஊராட்சி மன்ற தேர்தலுக்காக தேர்தல் பிரச்சார கூட்டம் வாடியடியிலே நாங்கள் கிட்டத்தட்ட 6 ஒலிவாங்கிகளை கட்டிவிட்டு பேசுவதற்கு போயிருக்கிறோம். ஒருவரும் பெறவில்லை. வேடமாளிதனின் நானும் முன்னுக்கு இருக்கிறோம். 2 அம்மாக்கள் மட்டும் வந்திருந்தார்கள். ஒரு 5-6 காகம், 4 தந்தி போஸ், கரண்கம்பம், இதை பார்த்தபடி நாங்கள் பேசிக்கொண்டு வந்தோம். பேசி எல்லாம் முடிஞ்சு வெளியில் வர்ற பொழுது பூனேரியின் கடைகளுக்குள்ளே இருந்து மக்கள் போன் பண்ணினார்கள், நீங்கள் பயப்படாம போங்க, அதெல்லாம் நடக்கும், நல்லதான். அந்த நேரத்தில் போராளிகளை கண்டால் பேச முடியாது, போராளிகளோடு விளையாட முடியாது. முன்னாள் போராளிகள் என்று சொன்னாலே பிரச்சனை. இப்போ போராளிகள் என்று நேரடியாக சொல்லக்கூடிய அளவுக்கு காலம் சக்தியை தந்திருக்கிறது என்றால் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இதுதான் வரலாறு. நைஜீரியாவிலே பயாகுரா விடுதலை இயக்கம் தோற்று போனது. ஒரு ஓபன் நைட்டில் விடுதலை வீரர் தலைவரையும் அடித்து இயக்கத்தையும் அளித்தார்கள். ஆனால் அரசியல் ரீதியாகவும் அவர்களால் வெல்ல முடியாமல் போனது. ஆட்சி இந்தோனேசியாவில் அரசியல் ரீதியாக வென்றது. எத்தியோப்பியாவின் எரித்திரியா அரசியல் ரீதியாக வென்றது. உலக அரங்கில இன்றைக்கும் நாங்கள் பேசப்படுகிற மனிதர்களாக இருக்கிறோம் என்றால், நாங்கள் கவனிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்றால், ராஜதந்திரிகள் வருகிற பொழுது எங்களோடு பேசுகிறார்கள் என்றால், இந்த உலகத்திலே நாங்கள் தேவையான மனிதர்களாக இருக்கிறோம். அதுக்கான காரணமே போராளிகளும் மாவீரர்களும் தந்த அர்ப்பணிப்பும் தியாகமும் தான் இந்த மனிதனுடைய மிக மகத்தானது. நான் இந்த இடத்துல இருக்கும் பொழுது யோசித்தேன், வேடமாளிதனையும் பொங்காந்தனையும் என்னுடைய அலுவலகத்திலே வைத்து கைது செய்து கொழும்புக்கு கொண்டு சென்று விட்டார்கள். எனக்கு நான் வவுனியாவிலே வந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் தகவல் தெரியும். கிட்டத்தட்ட 150 போலீசார் இராணுவத்தினரை குவித்து எங்களுடைய காரியாலயத்துக்குள் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினரை குண்டுகளை கொண்டு வந்து வைத்து, இராணுவமே குண்டுகளையும் வைத்து இருவரையும் கைது செய்து கொண்டு சென்று விட்டார்கள். எனக்கு அப்ப தெரிந்த ஒரே ஒரு சட்டத்தரணி தவராசாண்ணன், எனக்கு தெரிந்தவர் கௌரியக்கா. நான் அந்த வீட்டுக்குள்ள இந்த 2000 இவர்களை கைது செய்கிற காலம் 13ஆம் ஆண்டு நான் கிட்டத்தட்ட 4 தடவைகள் 4ஆம் மாடி விளக்கத்துக்கு போய் வந்தார். நான் ஒவ்வொரு தடவை 4ஆம் மாடிக்கு போகிற பொழுதும் கௌரியக்காவுடைய வகுப்பெடுப்பில் தான் போவேன். தவராசாண்ணா கூட்டிக்கொண்டு போவார். சில நாட்கள் அவரை வெளியே விட்டுருவார்கள். 2 தடவைகள் என்னோட உள்ளுக்கு வர விட்டார்கள். ஆனால் கௌரியக்கா எடுக்கிற அந்த லெக்சர் கிளாஸ், நீ இப்படிதான் சொல்லணும், நீ இப்படிதான் கதைக்கணும், நீ பயப்படாத, இப்போ உயிர் சொல்றாங்க போனா போகணும்னு சொல்லுவாள். எத்தனை உயிர் போயிட்டது, நீ ஏன் பயப்படுறான்னு இப்படி கதைச்சு காப்பாற்றின ஒரு முன்னாள் போராளி தான் கௌரியக்கா. அந்த கௌரி சங்கரி தவராஜா அவர்களுடைய அந்த அவ இருந்திருக்கவங்களே நான் அடிக்கடி நினைக்கிறது, அவ ஏன் இல்லாமல் போனா, இயற்கையை எங்கள்கிட்ட பறிச்சது. அது மாதிரிதான் பல போராளிகள். போராளிகள் என்று சொல்றவர்கள் கஷ்டப்படுறார்கள், துன்பப்படுறார்கள் என்பதற்கு அப்பால் நியாயமான போராளிகள் முகாமையாளர்களாக, தலைமைத்துவவாதிகளாக, ஆசிரியர்களாக, பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர்களாக தங்களை அடையாளப்படுத்தியிருக்கிறார். கண்ணுக்கு முன்னால குயிலின்பன் இருக்கிறார், நான் அவருக்கு பெருமைக்காக சொல்லியிருந்தேன். தியாகராயன் இருக்கிறார், அவருடைய பெருமைக்காக நான் சொல்லியிருந்தேன். ஆனால் சில பேர் சில இடங்களிலே போராளிகளை காட்டி ஏதோ பேச நினைக்கிறார்கள். தலைவர் தந்த அந்த கற்பனை, தலைவர் தந்த அந்த வளர்ப்பு,
உங்களிடம் இருக்கிற அந்த ஊர்வம் ஆரோக்கியம்தான் போராளிகளை இன்றைக்கும் இந்த மண்ணில் நிலைநிறுத்த வைத்திருக்கிறது. அதான் போராளிகள். நான் நினைக்கிறேன் போராளி நலன்புரி சங்கம், போராளிகள் நலன்புரி சங்கம் மகத்தான பணியை ஆற்றுகிறது. அண்ணன் ஈஸ்வரன், குயிலன், கரண், அலன், இப்படியே ஒரு பெரிய அணி, இவர்கள் எல்லாம் சேர்ந்து நீண்ட நாட்கள் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்தவர். அண்மையிலும் கூட நான் நினைக்கிறேன் ஈஸ்வரன் அவர்களை யாழ்ப்பாணத்திலே கிளிநொச்சியிலே விசாரணைக்கு அழைத்தார்கள், தனுவை விசாரணைக்கு அழைத்தார்கள். நேற்று முன்தினம் எங்களுடைய முன்னாள் கௌரவ உறுப்பினர் இயேசுராஜன் அவர்களை பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினர் வீட்டிலே போய் 9.5 மணி நேரங்கள் விசாரித்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு 2 மாதங்களுக்கு முதல் முன்னாள் போராடி எங்களுடைய புனேரியின் முன்னாள் பிரதேச உறுப்பினர் ஏ சித்ரா கொழும்பிலே விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். பயங்கரவாத தடை சட்டமும் பயங்கரவாத தடுப்பு சட்டமும் பயங்கரவாதம் என்று சொல்லி வைத்திருக்கிற சட்டத்துறைகளும் தமிழர்கள் மீது இப்பொழுதும் பாய்ந்து கொண்டேதான் இருக்கு. சங்கீச்சனுடைய விடுதலை என்பதற்கு அப்பால் இன்னும் பலர் இவ்வாறு பயங்கரவாத தடை சட்டத்திலே இருக்கிறார்கள் என்று நினைக்கிற பொழுதுதான் அது இன்னும் மிகப்பெரிய வரிகளை தருகிறது. குறிப்பாக போராளிகள் நலன்புரி சங்கத்தினுடைய மிகப்பெரிய பணிகள் அண்மை காலங்களில் விரிவடைந்திருக்கிறது. நான் கடந்த வாரம் அக்கராயன் கிழக்கிலே கரிதாஸ் குடியிருப்பில் 2 மாவீரர்களுடைய ஒரு தாயாரின் மரணத்துக்கு ஒரு வாரம் கடந்துதான் எனக்கு போக கிடைத்தது. நான் போன பொழுது அந்த ஐயா சொன்னார், தம்பி எனக்கு குயிலன் கொண்டு 30,000 காசு வந்தவர், இன்னும் அவர் அடுத்த கட்டம் தார என்று சொன்னவர் என்று அந்த தந்தையார் சொன்னார். நான் அன்றைக்கு திரும்ப திருவியாறில் உள்ள ஒரு மாவீரருடைய சகோதரியின் வீட்டுக்கு தகப்பன் இழந்திருந்தார். இரவு போகும்பொழுது 8:30 ஆயிற்று. ரத்தினபுரத்தில் அவர்கள் சொந்த காணியின், அவர்கள் யாழ்ப்பாணம் மல்லாகத்தை சேர்ந்தவர்கள். இந்த இடத்துல அவர்கள் சொந்தமான நிலம் இல்லை. அவருக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். தகப்பன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இருந்திருக்கிறார், அவரையும் வச்சு பார்த்திருக்கிறார். கணவனுக்கு முள்ளந்தண்டை இருக்கிற பாதிப்பு இருக்கு. இங்க ஒரு வீடு வாடகைக்கு எடுத்திருக்கிறாங்க, 10,000 ரூபாய் வாடகை, மாத வாடகை. அங்கதான் தகப்பனையும் வச்சு பார்த்தாங்க. இத்தனைக்கும் 2 பொம்பளை பிள்ளைகள் தான். அதுல ஒரு பிள்ளை வீரச்சாவல் இருக்கு இயக்கத்துல போய். ஆனால் தன்னுடைய தைரியத்தில் அவர் ஆடு வளர்க்கிறேன். நல்ல பெரிய ஆடுகள் 2-3 நான் பார்த்தேன். நான் யாரையும் கையேந்து இல்லை. எந்த பிள்ளைகள், நானும் போராளியா இருந்தேன் சொன்னான். 2 பிள்ளைகள் தான், நாங்க 2 பேரும் போராளிகளா இருந்தாங்க. ஆகவே அந்த தைரியத்தை நான் பார்த்தேன். அவருடைய மனதில் இருந்த கெத்து, அவருடைய இருந்த அந்த மனப்பாங்கு மிகப்பெரிய அளவில் எனக்கு ஒரு மிக மகிழ்ச்சியை தந்தது. அங்கேயும் குயிலன் வந்துட்டு போனவர்கள் அவர் சொன்னான், தங்களுக்கு உதவி செய்தவர்கள். இப்படி போராளிகள் நலன்புரி சங்கம் தன்னை விரிவுபடுத்தி இருக்கிறது. அவருடைய பணி மிக மகத்தான. பல இடங்களிலும் போராளிகளுடைய நலன்கள் சரி, போராளி குடும்பத்தை சார்ந்த மாவீரர் பெற்றோர்களுடைய குடும்பங்களையும் அவர்கள் பணியாற்றுகிறார்கள், உதவுகிறார்கள். இந்த புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற உறவுகளை நான் பகிரங்கமாக இந்த மேடைகளை வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த போராளிகள் நலன்புரி சங்கத்தால் போராளிகளின் குடும்பங்களை முன்னேற்றுவதற்கு, மாவீரர் குடும்பங்களுக்கான உதவிகளை செய்வதற்கு அந்த சேனலை, இந்த போராளிகள் நலன்புரி சங்கம் என்ற சேனலை நீங்கள் பயன்படுத்துங்கள். வெறுமனே நாங்கள் பேசுவதற்கு அப்பால் நாங்கள் சிலது செய்திருக்கிறோம் இல்லையென்று நான் சொல்ல இல்லை, ஆனால் நாங்கள் விளம்பரப்படுத்த இல்லை. இருந்தாலும் செய்ய வேண்டிய விஷயங்களை ஒரு சேனலுக்குள்ளால் போனால் அவர்கள் இப்பொழுது அதை வெளியிலே விடுறார்கள், காட்டுறார்கள், இன்னும் நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகவே இது ஒரு மிக மகத்தான பணி. உங்களுடைய இந்த விருது வழங்கல் மட்டுமல்ல, விருதோடு சேர்ந்த விருதுகளை தாங்குகின்ற உங்கள் பயணம் தொடர வேண்டும். அண்மையிலே கூட 2017ஆம் ஆண்டு திருவியாறில் இருக்கிற காராள சிங்கம் குலேந்தன் என்னோட வந்து அழுதார். 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி அவரையும் அவரோடு சேர்ந்த அஜந்தன், தவவேந்தன் என்ற 4 பேர் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினரால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனை கொல்ல முயன்றார்கள் என்ற பெயரில் கைது செய்யப்பட்டு கொழும்பிலே அடைக்கப்பட்டார். மெகசின் சிறையிலே 10 மாதங்கள் இருந்து திரும்ப அவர்கள் 2018ஆம் ஆண்டிலே 10 மாதங்கள் விடுதலை செய்யப்பட்டார். திரும்பவும் 2018ஆம் ஆண்டு கொழும்பு ஹைகோர்ட்டுக்கு விசாரணைக்காக வரவழைக்கப்பட்டார். அங்கே வைத்து கைது செய்யப்பட்டு தொடர்ந்து 4 ஆண்டுகள் சிறையிலே வைக்கப்பட்டார். 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். 2017 பிப்ரவரி 7ஆம் தேதி நான் பாராளுமன்றத்திலே பேசினேன். எனக்கு பக்கத்தில் சுமந்திரனை வைத்துக் கொண்டு நான் பேசினேன்.
சுமந்திரனை கொல்ல வேண்டிய தேவை தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஒரு காலமும் இல்லை, கொல்ல வேண்டிய ஆளும் இல்லை. ஏன் நீங்கள் அநியாயமாக அந்த போராளிகளை அடைத்திருக்கிறீர்கள் என்று பகிரங்கமாக நான் பாராளுமன்றத்திலே பேசியிருந்தேன். ஆனால் இவ்வளவு காலமும் சுமந்திரன் கூட அந்த வழக்கை கைவாங்கி இருக்கலாம். என்னை அவர்கள் கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அந்த போராளிகளை விடுங்கள் என்று சுமந்திரன் சொல்லியிருக்கலாம். இனியும் காலம் போகவில்லை. 2022ஆம் ஆண்டு 4 வருடங்களுக்கு பிறகுதான் அவர்கள் சிறையில் இருந்து மீண்டும் வந்தார்கள். வந்த பிறகும் 21 தடவைகள் இதுவரை கொழும்பு ஹைகோர்ட்டுக்கு போய் வந்திருக்கிறார்கள். ஒருவர் கொழும்புன்ற ஹைகோர்ட்டுக்கு போறா அவர் போய் நின்று சாப்பிட்டு அடுத்த நாள் வாரத்துக்கு வழக்குக்கு போறதுக்கு அவருக்கு எவ்வளவு காசு முடியும் என்று யோசிப்பாரு. 21 தடவைகள் இந்த 4 போராளிகளும் போயிருக்கிறார்கள். நான் யார் மீதும் குற்றம் சொல்லுவதற்காக சொல்லவில்லை. போராளிகளை கேட்கிறீர்கள், வாருங்கள் என்கிறீர்கள். இது தந்தை செல்வா உருவாக்கியது, இது அண்ணன் உருவாக்கிய கட்சி, அண்ணன் பணியிலே வாருங்கள் என்று கையை விரித்து கேட்பவர்கள் முதல்ல நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்காக ஜெயிலில் இருக்கிறவர்களை அந்த வழக்குகளை கைவாங்க வேண்டும். மட்டக்களப்பிலே உங்களுக்கு தெரியும், எந்த தமிழரசு கட்சிக்காக பாடுபட்டார்களோ, யாருக்காக நின்றார்களோ 50 பேருக்கு கொழும்பிலே ஒன்லைன் சேஃப்டி ஆக்டிவிட்டில வழக்கு போட்டதாரு எங்களே. இன்றைக்கு 50 பேரும் எங்கே இருக்கிறார்கள்? மாறி மாறி கொழும்புக்கு வழக்குக்கு போய் வந்திருக்கிறார்கள். இதை இத்தனை போராளிகள் மட்டக்களப்பில, திருவோணமலையில, அம்பாலயத்துல போராளிகள். இவர்கள் இந்த 53 பேர்ல இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். ஆகவே நாங்கள் எங்களுக்குள்ளேயே தவறுகளை வைத்துக் கொண்டு, எங்களுக்குள்ளேயே நாங்கள் அடுத்தவரை தீர்த்து கட்டும் நிலைமைகளில் வைத்துக் கொண்டு இன விடுதலை, தேசிய விடுதலை என்று சொல்லுகிற பொழுது அது எங்களிருந்து தனித்தான் போகும். யாரோ அந்த அறுவடையை எடுத்துக் கொள்கிறார், யாரோ நாங்கள் கிரெடிட் எடுக்கிறோம் நினைத்துக் கொண்டு அடுத்தவனிடம் நாங்கள் அந்த கிரெடிட்டை கொடுக்கிறோம். எங்களை விட்டு மக்கள் தள்ளி போவதற்கும் மணிவண்ணன் அவர்கள் உணர்ச்சிகரமா சொன்னார், நாங்கள் ஒற்றுமை இல்லை, பிரிஞ்சு நிற்கிறோம். நாங்கள் உண்மைதான். ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற காரணம் என்ன? நாங்கள் செய்ய வேண்டிய சில பணிகளை, நாங்கள் சொல்ல வேண்டிய பணிகளை சொல்ல முடியாமல் தயங்குவதனுடைய காரணம் என்ன? ஆகவேதான் அன்புக்குரிய போராளிகளுடைய குடும்பத்தைச் சேர்ந்த உறவுகள் சிந்தியுங்கள். காலம் எந்த ஒவ்வொரு வழக்குகளை இப்பொழுது நாங்கள் அதை பேசுகின்ற விடயத்தை, சங்கீச்சன் கோயில்ல பாடியது பிரச்சனை இல்லை. சங்கீச்சன் எங்க போட்டார்? பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் போட்டதுதான் பயங்கரவாத அடைச்சல். அப்ப ஆன்லைன் சேஃப்டி ஆக்டும் பயங்கரவாத அடைச்சலும் சேர்ந்தால் என்ன நடக்க போது? அடுத்த வட்டம் என்ன தவறான நான் சொல்றது சரிதான். அப்ப இத போட்டு காட்டுறதாரு? இந்த வழக்குகளை போட்டு காட்டி எங்களுடைய ஆக்களை கைது செய்து உள்ளுக்கு போட்டு முதலே இலங்கையில் சட்டத்தை அறிமுகம் செய்கிறவராரு? நாங்கள். ஆகவேதான் வரலாறு எங்களை பார்த்து பேசுமே தவிர வரலாற்றை நாங்கள் திரும்பி போவதற்கான ஒரு காலத்தை உருவாக்க போராளிகள் நலன்புரி சங்கம் புதிய பாதைகளை அமையுங்கள். உங்களுடைய பயணம் மிகவும் பெருமதியானது, உங்களுடைய பயணம் மிகவும் அற்புதமான. பல பேர் இப்பொழுதும் பலரை வித்தியாசமாக விமர்சிக்கலாம். ஆனால் காலமும் சூழலும், நான் இவ்வளவு காலம் இந்த விடயங்களை சொல்லவும் இல்லை, ஆனால் இன்னும் பல சொல்ல வேண்டிய விடயங்கள் உண்டு. ஆனாலும் கூட எங்களோட மக்கள் தெரிவு செய்தார்கள் சிலரை. இன்னைக்கு அவர்கள் நேற்று முன்னாள் அங்க நின்று பேசுறான்னு தெரியும். நாங்கள் சிலரை எப்படி எப்படி உருவாக்குறோம். காரணம் என்ன? எங்கள் மீது கொண்ட கோபம், மக்களுக்கு எங்கள் மீது இருக்கிற நம்பிக்கையினம், இவையெல்லாம் எங்களை எங்கே கொண்டே தள்ளி விடுகிறது. ஒரு காலத்திலே போராளிகள் கூட்டம் வைத்தால் நாங்கள் முன்னுக்கு போயிருந்த அந்த கருத்துக்களை கேட்ட காலம் இருக்கிறது. ஜோகி என்ன பேசிக் கொண்டிருந்தால் அப்படி ஜோகி என்ன கண்ணாடியை தட்டி தட்டி விட்டு பேசுற பொழுது அதை கேட்ட 87ஆம் ஆண்டு செந்திரேசா மகளிர் கல்லூரியில் அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு நின்று கொண்டிருந்த கோடிக்கணக்கான சனங்களை, லட்சக்கணக்கான சனங்களை நான் பார்த்தேன். தெளிவண்ண வந்து நின்று பேசினார். பேசுகிறவர் இந்த பேச்சுக்கள் இருக்கிற வெள்ளமே ஒவ்வொரு இடங்களையும் பாலகுமார் என்ன பேசுற பொழுது அவர் என்ன வார்த்தைகளை சொன்னார், ஒவ்வொன்றுக்கு பின்னாலே இருந்த சங்கதிகள், செய்திகள். இன்றைக்கு போராளிகளை எழுதி வச்சுட்டு போராளிகளுக்கு யாரோ வகுப்படுகிறார். போராளிகளை வாருங்கள் என்று சொல்லுகிற பொழுது போராளிகளுடைய எண்ணங்களையும் அவருடைய லட்சியங்களையும் சரியாக புரிந்திருந்தால் போராளிகளிடமே பொறுப்புகளை கொடுப்போமே. வடக்கு மாகாண சபையை போராளிகளிடம் கொடுப்போமே. எல்லா கட்சிகளுமாக இணைந்து போராளிகள் வடக்கு மாகாண சபையை நடத்தட்டும். நானும் அதுக்காக முன்னுக்கு உழைக்க தயாராக இருக்கிறேன். நான் தாராளமாக கேட்கிறேன். யாரும் அதிலே பதவிகளுக்காக இல்லாமல் முழுக்க முழுக்க போராளிகளாக வடக்கிலும் கிழக்கிலும் நீங்க பாராளுமன்ற அரசியலை செய்யுங்கள், ஊராட்சி மன்ற அரசியலையும் செய்துட்டு போகட்டும். ஆனால் மாகாண சபையை நாங்கள் போராளிகள் கையில கொடுத்து ஒரு தகுந்த போராளிகளை தலைமைத்துவத்துக்கு
மாகாண சபை நடத்துவோமே, அதுக்குரிய ஆதரவை நாங்கள் கொடுக்கலாமே. போராளிகளை வைத்து அரசியல் செய்வதல்ல நோக்கம், போராளிகளை வைத்து வாக்கு தேடுவதல்ல. போராளிகளை மீண்டும் இந்த மண்ணின் பங்காளிகளாக, இந்த மண்ணினுடைய தலைவர்களாக என்ன பணியை செய்தார்கள் அவர்களாகவே மாற்றுவோமே. நான் கிளிநொச்சியில நெஞ்ச நிமித்தி சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய கிளிநொச்சி மண்ணில் 40 வட்டாரம், கிட்டத்தட்ட நாங்கள் அதுல 13 வட்டாரம் போராளிகள் தான் இருக்கிறார்கள். நமக்கு இருக்கிற காந்தர்வம் தாரணி இருக்கிறாங்க, அங்கே சந்திரபோஸ் இருக்கிறார், புனே இந்த படம் எடுக்கிறார் காசன், இவெல்லாம் போராளிகள் தான். வெளியில் வந்திருக்கிறார், இவ எல்லாருமே போராளிகள் தான். எனக்கு தெரியும் 1989ஆம் ஆண்டு கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தினுடைய கிளிநொச்சி மண்ணின் புகழ்பூத்த ஆசிரியர் ஆனந்தராஜாவை இயந்தில கொண்டு போய் தாடினார். அதை முன்னுக்கு நின்று நடத்தின கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவர்கள வேடமாளிதன் ஒருவர். நான் அப்பொழுது ஆசிரியராக முதல் நியமனம் பெற்ற காலம், அவர் மாணவர். அந்த காலத்திலிருந்து விடுதலை பயணத்தோடும் தமிழீழ விடுதலை புலிகளோடும் தன்னை இணைந்து பயணித்த போராளியாக குப்பிவட்டையிலேயே போராட்டத்துடைய வாழ்ந்த ஒருவர். இன்னைக்கு அவர் சேமன் கரஞ்சி பிரதேசம், பூனகிரி பிரதேச சபை சேமன் திருரஞ்சன், பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் சேமன் சுரே. வீட்டுல 3 தான் ஆம்பளை பிள்ளை, 3 ஆம்பளை பிள்ளை, 2 பேர் மாவீரர். ஒரே உயிரோட இருக்கிற ஆம்பளை பிள்ளை சுரேன் மட்டும்தான். எத்தனை பேருக்கு தெரியும்? மாவீரர் குடும்பம் சார்ந்து முதல் படையில் இருந்த டெபுட்டி சேர்மன் கஜன் ஒரு முன்னாள் போராடி. நாங்கள் ஜக்கஜியில முள்ளிப்பேட்டில போராடி ரமேஷ் போன மெம்பரா இருந்தவர் நம்ம தோத்து போனார். அதே போல மாசார்ல போராடி செல்வியக்கா போன முறை வெண்டவா இந்த முறை தோத்து போனா. 2 வட்டாரம் தான் படையில தோத்துறாங்க. காரணம் போராளிகளை தான் நிறுத்தி இருக்கிறாங்க, போராளிகளுக்காக வேலை செய்திருக்கிறாங்க. ஆனால் கிடைக்கல, ஆனா போன முறை வென்றாங்க. அதே போல கிளிநொச்சியில நீங்க பல இடங்கள். இது காரணம் ஏன் சொல்றேன் என்றால், ஒரு ராஜதந்திர தலைநகராக இருந்த கிளிநொச்சி, அரசியலுடைய அடித்தளத்தை நிர்மாணித்த கிளிநொச்சி, மட்டக்களப்பு, அம்பாறை, திருவோணமலையில் இருந்த போராளிகளுடைய இரத்தமும் வியர்வையும் இயேசு குருவினூடாக இன்றைக்கும் எங்கள் மண்ணின் பாதங்களை தொட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கிளிநொச்சியினுடைய விடுதலை என்பதில் அந்த கிழக்கு மாகாண போராளிகளுடைய பங்கு இவையெல்லாம் இருக்கிற காரணம்தான் இந்த மண் இப்பொழுதும் நிமிர்ந்து நிற்கிறது. இன்னைக்கு இந்த மண்டபம் நிறைந்தவர்களை அழைத்து ஒரு நிகழ்வை போராளிகள் நலம்புரி சங்கம் நடத்துகிறது என்றால் போராளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இப்பொழுதும் மக்கள் மனங்களில் இருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமானது. அந்த யதார்த்தத்தை மீண்டும் நீங்கள் நிரூபித்திருக்கிற போராளிகள் நலன்புரி சங்கம் உங்களுடைய பயணத்தை இன்னும் ஆக்கப்பூர்வமானதாக, வெற்றிகரமானதாக கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள்.